இந்த வீட பாருங்க. இந்த வீட பார்க்கும்போதெல்லாம் என் பொண்ணு, "அம்மா நான் வளர்ந்து இதே மாதிரி ஒரு வீட கட்டி தரேன்" அப்படின்னு சொல்லுவா. இந்த காலத்து பிள்ளைங்க சொல்றதே பெரிய விஷயம். கட்டி தரலாம்னா பரவாயில்ல, சொல்றதே சந்தோஷமா இருந்தது. ஒரு சின்ன வேலை இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல டிமார்ட்ல 2 பசங்களுக்கு வெயில் டிஷர்ட் எடுக்கலான்னு எங்கள் வீட்டுக்காரர் நைஸு தள்ளி போயாச்சு. அங்கே போயிட்டு கம்மின்ட்டு ஒரு வழக்கம் போல் ஒரு 7,000 பட்ஜெட் போட்டாச்சு. இத்திரியும் மளிகை ஜாமான்லாம் பெருசாக எதுவுமே வாங்கலை. பில் கவுண்டரில் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டரில் ஒரு 10 பொருள் எடுத்தால் அதுக்கு மட்டும் பில் போட்டு தராங்க. அது வந்து காலியாக இருக்குது. மற்ற எல்லா கவுண்டர்லையும் பயங்கர கூட்டமாக இருந்தது. என் பசங்க போகிற பக்கம் இதே எடு அதை இதுன்ட்டு ஒரு 4-5 பிஸ்கட் பாக்கெட்டு அந்த மாதிரி கீழே ப்ரொவிஷனில் ஒரு 10 ஐட்டம் மட்டும் எடுத்தாங்க. சரி, அதை மட்டும் பில்லை போட்டு நாங்கள் வெளியே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தோம். மற்றபடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தால அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் பில் போட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் பில் போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு வெளியே ஐஸ்கிரீம் பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எப்பவுமே இந்த மாதிரி கடைக்கெல்லாம் சின்னதாக காய் கடைக்கு போனால் கூட எங்கள் வீட்டுக்காரர் கையோட கூட்டின்னு போயிட்டு வாங்கும்போது தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா இஷ்டம் போல் வாங்கலாம். நம்ம கடைக்கு போகும்போது குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் தருவாங்க பார்த்தீங்களா, ஆனால் அவரை கூட்டின்னு போனால் நிறைய வாங்கலாம்.